அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வீடியோ போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாள் ஆயிடுச்சு. ஏன் வீடியோ போட முடியலைன்னா அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லையா, அதனால் அம்மா நம்ம வீட்டில் தான் இருக்காங்க. பெருநாளைக்கு மறுநாள்லேருந்து அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம்மு. சரின்னு சொல்லிட்டு நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். எப்பயுமே வரவே மாட்டாங்க, ரொம்ப முடியாதனால வாங்கம்மா ஒரு 2 நாள் 3 நாள் இருந்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இப்போ வரைக்கும் வச்சுருக்கேன். அவங்க காலைல எழுந்திரிச்சாலே ஃபஸ்ட்டு சொல்கிற வார்த்தை, அம்மாடி எங்கள் வீட்டுக்கு போகிறோமா அப்படின்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல இருங்கம்மா, உடம்பு சரியானதுக்கப்புறம் போகலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் அம்மாவை. நல்லா நல்லா வீடியோ எடிட் பண்ண முடியல, வீடியோ போட முடியலை. காலைல எழுந்திரிச்சிட்டு கிளம்பிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வேலைக்கு போகவே கரெக்டாக இருக்கா. அதனால தான் இன்றைக்கி நம்ம வேலைக்கு போகிற வரைக்கும் என்னென்ன பண்ணேன்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோவில் பார்க்கலாம். காலைல எழுந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு சுடு தண்ணி தான் அம்மா குடிப்பாங்களா, அதனால் அவங்களுக்கு ஒரு பானையில் சுடு தண்ணி போட்டு வச்சுட்டு இந்த அடுப்பில் ஒலைய வச்சுட்டு இந்த அடுப்பில் பாசி பருப்பானம் தான் ரெடி பண்ண போகிறேன். அப்படியே வாஷிங் மிஷின்லேயும் துணியை போட்டுட்டேன். அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு வேலையாக ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கு கடகடன்னு முடிக்கணும்ல, அதனால தான் எனக்கு ஒர்க் பார்த்தீங்கன்னா 11 to 7 அதுக்குள்ளே எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அத்தாவும் எழுந்திரிச்சிட்டாங்க. அத்தா ஹாலில் தான் தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு டீயை போட்டு கொடுத்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இங்கிட்டு ஒலையும் கொதிச்சிருச்சா, ஃபஸ்ட்டு ஆஃபி நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பலான்னு சொல்லிட்டு அவளை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸ்நாக்ஸ்க்கு பாப்பாவுக்கு என்ன வச்சு விட்டுருந்தேன்னா, அத்தா நைட்டு வரும்போதே இந்த கஜராவா அது பேர் தெரியலையே, அது வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது அப்புறம் கொஞ்சம் வீட்டில் இருந்த ஸ்நாக்ஸை வச்சு அப்படியே பேக் பண்ணி அமுச்சாச்சு. பாசிப்பருப்பு ரெசிபி நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம்ல, அதனால் இன்றைக்கி எதுவும் போடலை. பாசிப்பருப்பை நல்லா வறுத்துட்டு மஞ்சள் பொடி, ஜீரகம், வெள்ளைப்பூடு எல்லாம் போட்டு வேக வச்சாச்சு. கடாயில் தான் வேக வைப்பேன். குக்கரில் வேக வச்சோன்னு வைங்களேன் ஒரு மாதிரி மலுமலுன்னு இருக்கும். என்ன சொல்கிறது, எங்கள் ஆஃபீஸ்லேயுமே அது பாசிப்பருப்பான முட்டை ஊற்றி செய்வேன், அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. முட்டை ஊற்றி சாம்பார் செய்வீங்களா அப்படின்னு சொல்லி, சாம்பாரில் முட்டை போடுவீங்களா நீங்கள் கேட்பீங்களா சில பேர், அந்த மாதிரி கேட்டாங்க சில பேருமே. ஆனால் டேஸ்ட் வந்துட்டு நல்லா தான் இருந்துச்சு, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாப்பாவுக்கு வந்துட்டு கடகடன்னு முட்டை சோறு ரெடி பண்ணிடலாம், ஏன்னா பருப்பான ரெடி ஆகலையா, அதனால் முட்டை சோறு வந்துட்டு நம்ம ஃப்ரைட் ரைஸ் ஸ்டைலில் ரெடி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு வாட்டர் பாட்டில் எப்பயும் போல் தண்ணியை ஊற்றி வச்சாச்சு. எல்லாருக்குமே இந்த நோன்பு முடிஞ்சதும் போதும் நல்லா கோல்டாக இருந்துச்சு. மிளகு, ஜீரகம், சோம்புத்தூள் நல்லா கொஞ்சம் அதிகமாக போட்டு பாப்பாவுக்கு லஞ்சையும் பேக் பண்ணி முடிச்சிட்டேன். இதுதான் அஃபீன் அம்மாவோட லஞ்ச் பாக்ஸு. அப்புறம் யாரெல்லாம் நம்ம வீடியோ மிஸ் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணணும். அப்புறம் நம்ம அஃப்ரா குட்டி அஃபீன் அம்மாவில் யார் மிஸ் பேசு. என்ன பண்றீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன எல்லாரும் மிஸ் பண்ணீங்களா? கீழே எல்லாரும் மிஸ் பண்ணீங்க. எல்லாரும் துவா பண்ணிக்கோங்க. சரி எல்லாரும் துவா பண்ணீங்க. சரி. பாப்பாவுக்கு வந்துட்டு லஞ்ச் அப்படியே பேக் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பருப்பு நல்லா வெந்துருச்சா, அதில் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, வெள்ளை பூண்டு போட்டிருக்கேன். அவ்வளோதான். இது கொஞ்சம் ஒரு 5 to 6 minutes வெந்ததுக்கப்புறமா நம்ம தாளித்து கொட்டிட வேண்டியது தான். அப்படியே அம்மாவுக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்லிடுறேன். நான் சம்டைம்ஸ் வந்துட்டு கமெண்ட்ஸில் கேட்பாங்களா, அதனால் நான் இப்போயே ஆன்சர் பண்ணிடுறேன். அதுக்கு இன்னொரு வீடியோ இருக்குது, அதனால தான். அம்மா வந்துட்டு அவங்க ஹெல்த் இஷ்யூ படி நோன்பு அவ்வளோ வைக்கக்கூடாது, ஆனால் அவங்க போன இயரும் வச்சாங்க. அது நோன்பு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1 week அப்படி தான் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. அதே மாதிரி இந்த இயரும் மாஷால்லாம் வச்சு முடிச்சுட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்க்கு தான் தேங்க்ஸ் சொல்லணுமே. ஆனால் வச்சு முடித்தோடனே அவங்களுக்கு அந்த ஹெல்த் ப்ராப்ளம் வந்துட்டு காமிச்சிரும். அவங்களுக்கு அந்த உணவு குழாய் இருக்கும்ல, அது கொஞ்சம் சுருங்கி இருக்குது. நாங்கள் வைக்காதீங்கன்னு சொன்னாலும் இல்லை நான் அல்லாக்காக வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாங்க. ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குமா, இல்லை நீங்கள் நான் தொழுதுட்டு நல்லா துவா கேளுங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. கரெக்டாக தரவையாக போடுறது அந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால தான் அவங்க கொஞ்சம் ப்ராப்ளம். இப்போ அல்ஹம்துலில்லாஹ் கொஞ்சம் பெட்டராக இருக்காங்க. இன்ஷால்லா சரியாக போயிடும். இது பார்த்திங்கன்னா இந்த சாப்பாடு கொஞ்சம் மிஞ்சிருச்சு, அதனால் அஃபீன் அத்தாக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். தயிர், வெங்காயம் அதெல்லாம் போட்டு பிசைஞ்சு நான் வேலைக்கு போகும்போதே கொடுத்துட்டு போயிடுவேன். அவங்க தானே விடுவாங்க வேலைக்கு, அப்படியே கொடுத்துட்டு போயிடுவேன். இப்போ சாப்பாடு வடித்தாச்சு, சாம்பாரும் வச்சாச்சு, அப்பளம் பொரிச்சிடலான்னு சொல்லிட்டு அப்பளம் தான் பொரிச்சிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி மாசி சம்பாவும் செய்ய போகிறேன். ரொம்ப நாள் ஆச்சா மாசி சம்பா செஞ்சு, அதனால் மாசி கருவாடு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு கிடந்துச்சு, எப்போயோ வாங்கினது. சரி செய்வோமே, நான் அதான் ரெடி பண்ண போகிறேன். ஒரு சிஸ்டர் பார்த்தீங்கன்னா போன வீக்கே மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, பாப்பாவுக்கு கொலுசு எவ்வளோக்கு வாங்கினீங்க, பழைய கொலுசு எவ்வளோக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக மெசேஜ் போட்டிங்கன்னா எங்களுக்கு டீட்டெயிலாக சொன்னிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, அது ஆல்ரெடி நான் அது ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு கடையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரி ரேட் எடுக்கிறாங்க. நான் வந்துட்டு பாப்பா போட்டிருந்த கொலுசே போட்டுட்டு, பாப்பாவுக்கு போட்டிருந்த கொலுசு வந்துட்டு பாப்பா கொலுசு, அப்புறம் என்னோடய பெரிய கொலுசு எல்லாம் சேர்த்து 250 கிராம், ஆமாம் சொல்ல 250 கிராம் இருந்துச்சு. ஆனால் நான் எடுத்த கொலுசு பார்த்திங்கன்னா 170 கிராம் வந்துச்சு. ஏன்னா அதே விலைக்குள்ள எடுக்கணும்ல, அதனால தான் அப்படி தான் நான் எடுத்தேன். எக்ஸாக்ட் ப்ரைஸ் வந்துட்டு நான் சேட்டு கடையில் தான் வாங்கினேன்னா, அதனால் எனக்கு சொல்ல தெரியலை.
அவ்வளோதாங்க. கடையில் போய் கேட்டாலே அவங்க டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு வேரியண்ட் இருக்கும் அவ்வளோதான். மாசி கருவாடையை நல்லா நுணுக்கிட்டு போட்டு இந்த மாதிரி தக்காளி சாம்பார் மாதிரியே கிண்டிட்டு அந்த மாசி கருவாடை நல்லா நுணுக்கிட்டு மிக்ஸியில் போட்டு அரைச்சோன்னு வைங்களேன், அந்த மாதிரி பவுடர் மாதிரி ஆயிடும். கொஞ்சம் காரமாக வச்சிங்கன்னா சாம்பாருக்கு ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். இது அப்படியே சாப்பாடில் கூட பெரட்டி சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. இதெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம வீடு எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா, இதெல்லாம் நீட் பண்ணி முடிச்சுட்டு பாப்பாவுக்கு பால் போடணும், இப்போ துணி காய போடணும், வீடு மாப் பண்ணணும். அந்த மாதிரி எல்லா வேலையும் நான் காலையிலேயே முடிச்சிடுவேன். ஏன்னா ஈவினிங் வரும்போது ரொம்ப டயர்டாக இருக்குமா, அதனால தான் காலையில் எல்லா வேலையும் முடிச்சிட்டோன்னு வைங்களேன், ஈவினிங் வரும்போது நம்ம ஈவினிங் டின்னர் மட்டும் ரெடி பண்ணிக்கிறலாம். அத்தா வந்துட்டு தோசை தான் சாப்பிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு தோசை மாவு எடுத்து கரைச்சி வச்சுருந்தேன். எங்கிட்ட என்னோடய லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு, அத்தாவும் கடையில் போய் தான் சாப்பிடுவாங்களா, அதனால் அவங்களுக்கு 2 தோசை சுட்டு வச்சிடலான்னு சுட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா சும்மா கடகடன்னு எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஏதாவது ஒரு வீடியோ போடணும்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, என்னால் ப்ராப்பராக காலையில் எழுந்திரிச்சி வீடியோ எடுக்கிறது ஃபஸ்ட்லாம் அதே வேலையாக இருப்பேன். அதனால் எனக்கு ஒன்றும் தெரியலை. இப்போ வந்துட்டு ப்ராப்பராக அந்த வீடியோ எடுக்கிறது அந்த மாதிரி பண்ணுறது எல்லாம் எனக்கு கரெக்டாக பண்ண முடியலை. இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் அந்த மாதிரி வீடியோ போடுறது. எனக்கு என்ன சொல்கிறது, என்னோடய தேவைக்காக தான் நான் போடுறேன், மற்றபடி ஒன்றும் கிடையாது. அப்படியே வீடெல்லாம் நீட் பண்ணி முடிச்சுட்டு பெருக்கிட்டு துணியும் காய போட்டுட்டு காஞ்ச துணியும் மடித்து வச்சாச்சு. அவ்வளோதான். இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் என்னோடய லஞ்ச் பேக்கையும் என்னோடய பேக்கில் வந்துட்டு செட் பண்ணி வச்சுட்டேன். அஃபீன் அத்தாக்கும் அப்படியே அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு கொஞ்சோண்டு நட்ஸ் போட்டு வச்சிட்டோன்னு வைங்களேன், அவங்க சம்டைம்ஸ் வண்டி ஓட்டும் போது பசிச்சிச்சின்னா எடுத்து சாப்பிட்டுக்கிருவாங்க. இப்போ வெயில் ரொம்ப அதிகமானனால தண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் கொடுத்து விட்டுருவேன். ஏதாவது அந்த வண்டி ஓட்டுறவங்க கொஞ்சம் டயர்டாவாங்கல்ல, அதனால் அப்பப்போ எடுத்து சாப்பிட்டுக்கிருவாங்க. அதனால தான் அம்மா காலையில் நைட் ஃபுல்லாக அவ்வளோவா தூங்குறது இல்லையா, அதனால் காலையில் தூங்கிட்டு இருந்தாங்க. அப்படியே நான் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அப்படியே நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் மெதுவாக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இந்த கதவை மூடிட்டோன்னு வைங்களேன், சவுண்டெல்லாம் கேட்காது. அப்புறம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா, இது 3 டேஸ் பிஃபோர் எடுத்த வீடியோ, ஆனால் எனக்கு எடிட் பண்ணும்போது மறந்து போயிடுது. பாப்பாவுக்கு பால் காய்ச்சி வச்சுட்டு கொஞ்சோண்டு டீ இருந்துச்சா, சரி அதையும் அதை சூடு பண்ணி குடிச்சிட்டோன்னு வைங்களேன், கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, அதனால் டீயை வந்து சூடு பண்ணி வச்சுட்டு சாப்பாடெல்லாம் இங்கிட்ட ரெடி பண்ணி வச்சுட்டேன். அம்மா அத்தா அண்ணனும் இங்கே தான் வந்தாங்க. மச்சி வந்துட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. ஆனால் அண்ணனே இங்கே வந்து சாப்பிட்டுக்கோன்னு சொல்லியிருந்தால எல்லாருக்குமே லஞ்ச் ரெடி பண்ணி வச்சுட்டு நானும் டீயை குடிச்சு முடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் உட்காந்து குடிக்கிற சுகமே தனியாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான். அம்மாவுக்கும் 2 தோசை சுட்டு அந்த மூடி வச்சுட்டேன். ஏன்னா பாவம் அவங்க என்ன எங்கிட்ட எந்திரிச்சு சமைக்க போகிறாங்க, ஐ மீன் அவங்களுக்கு தோசை ஊற்றிக்க போகிறாங்கன்னு. அப்படியே அஃப்ரா குட்டி இன்றைக்கி என்னமோ அதிசயமாக தூங்கிட்டு இருந்தா. அதோட அப்படியே கிளம்பிட்டேங்க. இந்த விலாக் எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னா எனக்கு சரியாக தெரியலை. சரி, பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நேச்சுரலாக இப்படி தான் என் பொழுது போய்கிட்டு இருக்கா, அதனால தான். போகிற வழியில் நான் சாப்பிடாமல் போயிட்டேன்னா, அதனால் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்படியே ஆளுக்கு ஒரு இளநியை சாப்பிட்டுட்டு நான் வேலைக்கு போயிட்டேன். எனக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகணும்ல, வேலை இன்னொன்று பிஸ்காயிடுவோம்ல, அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக போயிட்டு வேலைக்கு போயாச்சு. வேலைக்கு போயிட்டு எப்பயும் போல் நம்ம வேலையை பார்த்துட்டு லஞ்ச் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா எப்போயுமே ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க. இன்றைக்கி வந்துட்டு பீஸா தான் கொடுத்துருந்தாங்க. அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி வந்துட்டு ஒருத்தவங்க ரிலீவ் ஆகுறாங்களா, அவங்களுக்கு கேக் கட் பண்ணாங்க. அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்பயும் போல் ஒரு 7 o'clock ஆனவுடனே கிளம்பியாச்சு. போகிற வழியிலேயே ரொம்ப நாள் ஆச்சு. ஃபஸ்ட்லாம் நான் ஸ்கூலுக்கு ஒர்க் போகும்போது டீ குடித்து வீடியோ போடுவேல, அந்த மாதிரி போகிற வழியில் டீ குடிக்கலாம் வீரான்னு சொன்னேன். அவங்களும் சரின்னு சொல்லிட்டு டீயை வாங்கி குடிச்சு கொடுத்தாங்க. அதையும் குடித்து முடிச்சுட்டு வரும்போதே அவங்க ஃப்ரெண்ட் வீரர் கூட வேலை செய்கிறவங்க வந்துட்டு மீன் வியாபாரம் பார்ப்பாங்க போல், அவங்கள மீன் கொடுத்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதையும் வாங்கிட்டு வந்துட்டு கையோட கையாக க்ளீன் பண்ணி அம்மா தான் எனக்கு க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க. இந்த அம்மா பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லைனாலும் சும்மாவே இருக்க மாட்டாங்க, ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்கல்ல. எல்லார் அம்மாவும் மோஸ்ட்லி அப்படி தான் இருப்பாங்க. அதே மாதிரி தான் நீ வேலைக்கு போயிட்டு வந்திருக்கேல, நான் க்ளீன் பண்ணி தரேன்னு சொல்லி க்ளீன் பண்ணி மசாலாலாம் பிரட்டி தந்தாங்க. அவ்வளோதான். இந்த குட்டி விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள் மறக்காமல். காலையிலேருந்து கொஞ்சம் பிஸியான லைஃப் தான், பட் பரவாயில்ல. ஹார்ட் ஒர்க் பண்ணால் அன்றைக்காவது ஒரு நாள் நமக்கு சக்ஸஸ் வரும். முடிஞ்ச வரை நமக்கு தெரிஞ்சதை செஞ்சு சக்ஸஸ் ஆக வேண்டியது தான்.